Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு வீட்லயே திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நாக்குல பட்டனே அப்படியே தேன் மாதிரி கரையும். ஓகே, அல்வா செய்ய தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல மீடியம் கப்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல 5 கப் அளவு தண்ணி ஊத்திக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாம mix பண்ணிக்கணும். அடுத்து அதே கப்ல 3 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். அதே கப்ல 2 கப் அளவு தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கணும். இப்போ மாவும் சர்க்கரையும் கலந்து ரெடியா இருக்கு. அடுத்து இந்த மாதிரி pan அடுப்புல வச்சுக்கணும். இதுல நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊத்திக்கணும். இதுல 15 முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து பிஸ்தா ஒரு 10 ல இருந்து 15 பருப்பு எடுத்துர்க்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. நெய்யை விட்டுட்டு முந்திரி பருப்பையும் பிஸ்தாவையும் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே அல்வாக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அதே கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கண்டினியூஸாக கிளறிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிளறவே பாருங்கள் நல்லா கெட்டியாயிட்டே இருக்குது. இப்போ தண்ணியில் கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை அப்படியே இதில் வடித்து ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் ஊற்றணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணுறதை விட்டோம்னா கொஞ்சமாக கட்டி விழுந்துடும். ஆல்மோஸ்ட் 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பதம் வந்த உடனேயுமே நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியையும் பிஸ்தாவையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் நெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ நல்லா கிளறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா கெட்டியாயிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், பதம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சதுலேருந்து கிளறிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ திருநெல்வேலி அல்வா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த அல்வாவை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்து ஊற்றுறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சின்ன கப்பில் 1 கப் மாவு தான் நம்ம எடுத்தோம். ஆனால் பாருங்கள், பெரிய பவுலில் ஒரு பவுல் வழியே நம்மளுக்கு அல்வா கிடச்சிருச்சு. பார்க்கவே பயங்கர யம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த திருநெல்வேலி அல்வாவை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.